இவரு போய் அவர் மேல நரிசி போய்க்குதுமா அவர் மேல போய் விட்டுட்டு இருக்குது ஏன் நீ கைது சாவணும் நாத்தனார் சாவணும் பெரியாப்பா சாவணும் ஏமா நாத்தனார் சாவணும் பாரதி சாவணும் எல்லாம் சாவணும் ஏண்டி உன்னை தொட்டு தாலி கட்டினா பாரு ஆமா தாலி கட்டினா ஆம்டியா உன்னை தொட்டு தாலி கட்டின கணவன் வீட்டுக்காரர் செத்துட்டா அவனும் சாவணும் சொல்லி ஏண்டி கல்யாணாலும் கணவன் இல்லானாலும் புருஷன் அவனை போய் சாவணும் சொல்லமா அப்படி அவன் செத்துட்டா இப்படி வாடி கை வாடு அப்படி அவன் செத்துட்டா அந்த பொட்டு தான் உனக்கு நிலைக்குமா ஏம்மா பாப்பா இந்த பூவு தான் உனக்கு நிலைக்குமா ஏண்டி நிலைக்குமா உனக்கு பட்டு ஒழிஞ்சு போகணும் வழுக்குன்னு நட்டம் வருது பாரு அவளுக்கு ஒன்னாட்டி கூட முடியாது அந்த மாதிரி நட்டை யாரு கேளு ஏன் அப்படி சாவணும் வீட்டுக்காரு யாரு இந்த பொட்டுக்காரு டோரிகன் ஆமா அவரு கட்டி வச்சியா அவன் நைட்டு ஃபுல்லா ஆட்டிட்டு வெட்டி ஆட்டிட்டு காலையில வெடிச்சு வந்தேன் பிளாக்ல கோட்டர் வாங்கி குடிச்சு விட்டு திண்ணையில கவுந்தடிச்சு பாத்துக்கிறான் உள்ள வந்து படுத்தா அவன் வெளியே படுத்துக்கிறான் வெளியே போய் படுத்தா உள்ள போய் படுத்துக்கிறான் ஓ பாப்பா தினமும் குடிச்சுட்டு அவன் தான் வந்துருக்கானா இதனால வெளில நம்ம வாந்தி எடுக்கல பாப்பா வாந்தி எடுக்கலையா அடி கைதே அப்படிதான் நீ வாந்தி எடுக்கலையா அவன் வாந்தி எடுத்தானே அந்த வாந்தி போய் சாப்பிட்டு நீ ஒரு வாட்டி எடுத்துருச்சு வாந்தி சாப்பிட்டேனா தன்னால வந்து நான் வாந்தி நீ அந்த வாந்தி சொல்ற பரவாயில்லம்மா அதனால கட்டினா செத்துட்டா கல்யாணம் வச்சுருங்க யாருமா இவரு அவர்தான் அறிவு கெட்டவளே அவருக்குதான் மேல நெரிச்சு போய்க்குது அவரை போய் வச்சிருக்கேன் வயசாகி போச்சுமா மேல நெரிச்சு போச்சு கை கால் எல்லாம் விரைச்சு இருக்கும் அதனால மேல நெருக்கி சரி பரவாயில்ல அதனால அவரை பிடிச்சிட்டேன் ஆமா கல்யாணம் சொன்னா போதும் என்ன வாங்கி தருவாரு மழை வாங்கி கொடுப்பாரு கைரா சுருக்கு மழை வாங்கி கொடுப்பாருன்னா என்ன இந்த பூ வாங்கிட்டு அவர்தான் பூ வாங்கி கொடுத்தது அவர்தான் கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்தது அவர்தான் ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்தது அவர்தான் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது அவர்தான் அவர்தாங்க இது எல்லாமே வாங்கி கொடுத்தது அவர்தான் கல்யாணம் தான் ஏம்மா போட்டாங்க டோக்கன் 3 மணிக்கு 2 மணிக்கு கூட வரணுமா டோக்கன் ஓஹோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தது எல்லாம் அவர்தான் ஏமா இந்த ஜாக்கெட் என்ன ஊர்ல மச்சாங்க ஜாக்கெட் இல்ல எல்லாம் மயம் இருக்குது அப்படியே அது ஜாக்கெட் இல்ல இது ஃபேஷன் Dress இதமா ஏமா இந்த Dress என்ன ஊர்ல தச்சிக்கறாங்க என்ன ஊர்ல கடிச்சிச்சு இது வாங்கி கொடுத்தது ஏனா இதோ உட்கார்ந்து இருக்காங்க பாரு காய்குல சிகாமணிகள் ஆமா அவங்கள போல நானும் படை கண்ணு வந்திருக்கேன் எங்க ஊர் பொம்பளைங்களா நெத்திரியில திலர்தமிட்டு முகநரிய மஞ்சள் பூசி 16 மணி சேலையை கட்டி வெளியே வந்தா மகாலட்சுமி போல இருக்கும் எங்க பொம்பளைங்க வந்தா என்னவோ கண்ணுல எடுத்து வந்து மாட்டிட்டு வந்து இந்த மாதிரி லோல் பரியாடி ஏனோ இவங்கள போல நானும் வந்திருப்பேன் ஏன் வரல இது வெயில் காலம் எனக்கு ஒரே அதனால நான் கல்யாணம் சொன்ன உடனே புடவை வர முடியாது எனக்கு காத்தோட்டமா ட்ரெஸ் நல்ல ஃப்ரீயா வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன கூட்டின்னு போய் டெய்லர் கடைக்கு கூட்டின்னு போய் நிக்க வச்சு இந்த மேலிங்கிலே அளவு உன்ட்டு அடி மேல இந்த Dress-னுடைய அளவு எடுத்துட்டாங்க உன்ட்டு அளவு எடுக்கல ஆமா Dress-னுடைய அளவு எடுத்துட்டாங்க இந்த Dress அளவு எடுத்து முன் வாசப்படி வச்சு தச்சிட்டாங்க ஏ பாபாய் இத முன்னாடி வாசப்படியா நான் கிழக்க பார்த்த வாசப்படி கேள்விப்பட்டுக்கிறேன் அம்மா வடக்க பார்த்த வாசப்படி கேள்விப்பட்டுக்கிறேன் இந்த மாதிரி முன்னாடி வச்ச வாசப்படி Dress இந்த பச்சை பாத்திர கூட எங்கயுமே கட்டிருக்காது உங்களுக்கு எங்கேயே போய் கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துக்கிறேன் இது போல Dress முன் வாசப்படி வச்சாதான் இந்த பக்கம் இருக்காது துள்ளுனா இந்த பக்கம் போவோம் இந்த பக்கம் இருக்காது துள்ளுனா இந்த பக்கம் போவோம் ஒரே ஃப்ரீ நான் ஓபன் டைப் நியூ மாடல் அப்படியே போனவனே அப்படியே வச்சுக்கலாம் கைதே வச்சுக்கலாம் பரவாயில்லம்மா பணம் போட்டும் எனக்கு சின்ன வயசுல பள்ளிக்கூடம் படிக்க வச்சா ஆமா சொல்லுமா சொல்லுமா
இப்படி வாடி கை எனக்கு இங்க கை வரும். அது பாப்பா பாசத்துல அப்படி பாசம் ஈத்தடிக்குது. ஈத்தடிக்கா. ஹலோ. என்ன பள்ளிக்கூடம் படிக்க வச்சனே. நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேனா. ஆமாமா. என்னன்னா எனக்கு ஒண்ணுக்கு வரது ஜட்டி கைட்டு விடுனா. ஆமா. கைட்டு விட்டு நான் கைட்டு விட்டுட்டு ஐயோ என்ன பண்றது? கூட பிறந்த தொரப்புசி பொறப்பாச்சே. நான் பாப்பா. ஆமாமா. நான் ஜட்டி கைட்டு மாட்டேங்கறா. டேய் கைடே. பெரிய பொண்ணாயிட்டு போடி. என்ன? ஏய் பெரிய பொண்ணாயிட்டு போடி. அப்பயும் உன் தங்கச்சி தான். இப்பயும் உன் தங்கச்சி தானா? கைட்டுமா? ஆமாண்ணா. டேய் போடி ஏய். டேய் உள்ள போடி மக்கு. அண்ணா. டேய் போடி. டேய் உள்ள போடி மக்கு. உள்ள வந்து நக்கு.
வாங்கப்பா வணக்கம் வணக்கம் பரவாயில்ல வாங்கம்மா வணக்கம் வழக்கத்தர கழகி சுகம் பெற்று வாழ்ந்திருப்பாய். அப்படியே ஆட்டுமா சகையால் அம்மா சபையில் ஒரு பெண்ணாக பிரார்த்தமா இருக்கிறேன். ஆமா என்னோட பெயர் விளக்கம் வேற விளக்கம் சொன்னால்தான் தெரியும். அப்படியா? ஆமா என்னுடைய பெயர் விளக்கத்தை சொல்வதற்கு முன்பதாக இரவு கண் வெளிச்சம் கொடுத்திருக்கிறார்களே, எதற்காக இரவு கண் வெளிச்சம்? இதோ விநாயகர் பெருமானுக்காக ஆலயம் ஏற்படுத்தி குடும்பங்களுக்கு விழா செய்து 48 நாள் மண்டல பூஜை முடித்து இன்று ஒரு இரவு நாடகம் வச்சிருக்கிறாங்க. ஆமா, ஆண்டவராக விளங்கி வரக்கூடிய விநாயக பெருமானுக்காக இந்த கூத்தை விடுத்திருக்கிறாங்க இல்லையா? இந்த ஊர் மக்கள் அனைவருமாக இந்த விநாயக பெருமானுடைய அருளை பெற்று ஈரோடு சிறப்போடும் செம்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கின்ற போது அந்த பெயர் விளக்கத்தை சொல்லி வருகின்றேன். பாஞ்சாலி என்ற பெயர் விளக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா அப்படி பாஞ்சாலி என்று சொல்லியிருக்கிறேன். அம்மாது பெரிய பாத்து பேசு. பெரிய ஒரு நாலு உள்ள லாரி உள்ள உள்ளமா? அம்மா பெரியாடா, எல்லாத்தையும் பேசுற மாதிரி அம்மாட்ட பேசக்கூடாது. ஆமா. யாருக்கு பிள்ளையாக பிறந்தேன்? யாருக்கு? எங்களுடைய நாடு எது? கவுளிமாபுரி பட்டினம். கவுளிமாபுரி பட்டணம். அந்த பட்டினத்திற்கு அதிபதியாக இருந்தவர் யார் தெரியுமா? சோமக்கேது என்று சொல்லக்கூடிய அரசர். சோமக்கேது. அவருக்கு பிள்ளையாக இருந்தவர் யார் தெரியுமா? என் தந்தையாராக விளங்கக்கூடிய பாஞ்சால ராஜன். பாஞ்சால ராஜன். அப்பேற்பட்ட பாஞ்சால ராஜனுக்கும் கௌசை என்று சொல்லக்கூடிய கோகிலாவதி அம்மையாருக்கும் நான் பிள்ளையாக பிறந்தேன். பிள்ளையாக வாய்த்த என்னுடைய பெயர் பாஞ்சாலி. பாஞ்சாலி. அப்படி பாஞ்சாலி என்று உரைத்திருக்கிறேன். ஆமாம். இந்த பாஞ்சாலி என்று உரைத்த போதிலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? எப்படி வளர்ந்தீங்க? ஒரு தாயினுடைய அங்கத்திலே 25 திங்களாக 11 மாதமாக 300 நாளாக இந்த கருவறையிலே இருந்து இந்த பையூரிலே இருந்து நான் யோனி வழியாக பிறந்தேனா? எப்படி பிறந்தீங்க? வேற எப்படி பிறந்தேன்? ஆமா. என் தந்தையாருக்கும் தாயாருக்கு திருமணமாகி எதிர் நாட்களாக குழந்தை என்பது கிடையாது. அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் எங்க அப்பாவுக்கு மனசுல பெருத்த மன வருத்தம். நாம் செய்யக்கூடிய ஆட்சியில் ஏதாவது தவறு இருக்கிறதா?
நீதி தவறி நடந்து விட்டோமா, நமக்கு ஒரு குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லி மனசுல பெருத்த வருத்தமா இருந்தாராம். யார்கிட்ட சொல்லிருக்கலாமா? நான் யார்கிட்ட சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன். முதல்ல குழந்தை யார்? அவருக்கு தான். அவருக்கு நான் கொடுத்துருக்குமா? எங்க அப்பாவுக்கு. என்ன கொடுத்துருப்பேன்? குழந்தை கொடுத்துருப்பா புள்ள நான் கொடுத்துருப்பேன்டா. அது கொடுக்கறதுக்கு தானே வருவேன். முதல்ல என்ன கேட்டா கொடுத்துருக்க மாட்டான். பீஸ் போயிட்டு வாமா சொல்லுமா. அப்படி குழந்தை இல்லை என்று சொல்லி மனையாக்கத்தோடு என் தந்தையார் அமர்ந்து கொண்டிருந்தாரா. உலகத்திலே இருக்கப்பட்ட செல்வங்கள் எத்தனை? எத்தனை செல்வம்? 16 செல்வங்கள். 16 செல்வம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வா என்று சொல்வாங்க. மண் செல்வம், மனைச்செல்வம், பொருள் செல்வம், பொன் செல்வம், மக்கள் செல்வம், இது ஆன பல விதமான செல்வங்கள்லாம் 16. ஆமா, ஆடு மாடு செல்வம், நில செல்வம் இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா? இதை போல 16 செல்வங்கள். இந்த 16 செல்வங்களிலே மிகச் சிறந்த செல்வம் மழலை செல்வம். ஆமா, குழந்தை செல்வம். ஆமா, அப்படியே தந்தை யாருக்கு குழந்தை என்பது இல்லையா? அந்த நேரத்துல மன வருத்தமா இருக்கக்கூடிய நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள் உரைக்கிறார்களா, ஐயா எதற்காக மன வருத்தமா இருக்கிறீங்க? மன வருத்தமா இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படி கேட்கிறாங்களா? கேட்கக்கூடிய நேரத்துல எங்க அப்பா சொல்றாரா, ஐயா நான் செய்யக்கூடிய ஆட்சியில் தவறு ஏதாவது செய்து விட்டேனா, இந்த குடிமக்களுக்கு ஏதாவது குறை செய்து விட்டேனா, எனக்கு ஒரு குழந்தை கிடையாது ஐயா. வழியில் நடந்து போனா கூட இது எவ்வளவு நலங்குது, எவ்வளவு சொத்து பத்துக்குது, எவ்வளவு பணம் வச்சுங்கிறதா கேட்க போறாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, குழந்தை குட்டி நல்லா கேட்பாங்க, கேட்பாங்க. ஆமா, அப்பேற்பட்ட ஒரு மழலை செல்வம் குழந்தை செல்வம் எனக்கு கிடையாது ஐயா. நான் என்ன தவறு செய்திருப்பேன்? தான் இறந்த பிறகு எனக்கு ஈமக்கடனை கழிப்பதற்காக எள்ளும் தண்ணீரத்தை கொல்லி வைப்பதற்காக ஒரு பிள்ளை வேண்டும். இந்த நாட்டை ஆள்வதற்காவது ஒரு பிள்ளை வேண்டும். ஒன்றுமே கிடையாது, நான் இப்படி இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி மனவருத்தமா இருக்கக்கூடிய நேரம் புரோகிதர்கள் உரைத்தார்களா, இதற்காக மனவருத்தத்தோடு இருக்காதீங்க. குழந்தை பேர் பெற வேண்டும் என்று செய்யக்கூடிய யாகம் இருக்கிறது. புத்திர காமேஷ்டி யாகம். இந்த யாகத்தை செய்தால் இதன் மூலமாக உங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார்களாம். உடனே நம்பியார் மனம் அங்கிருந்து சொல்லக்கூடிய முனிவரை அழைத்து முனிவரையினுடைய அடிவாளச்சாலை சென்று அங்க ஒரு யாகசாலை ஏற்படுத்தி அந்த யாகசாலையில யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அரகரா மகாதேவா, அரகரா மகாதேவா என்று சொல்லி, அரகரா சிவசிவா மகாதேவா என்று சொல்லி யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி யாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், இந்த யாகம் செய்யக்கூடிய நேரத்திலே யாகத்திலே இருந்து அமிர்தமாகப்பட்டது திரண்டு வந்து கொண்டிருந்ததா. அப்படி அமிர்தம் திரண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அமிர்தத்தை எடுத்து முனிவராகப்பட்டவர் என் தந்தையார் இடத்துல கொடுத்து உன்னுடைய மனைவி இடத்துல கொடு, மனைவி ஆகப்பட்டவர் இந்த அமிர்தத்தை உன்னிட்டோம் மூலமாக உங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாரா. அப்படி சொல்லி உடனே தந்தையார் அமிர்தத்தை எடுத்து தாயார் இடத்துல கொடுத்தாராம். அப்பொழுது என் தாயார் அந்த அமிர்தத்தை வாங்குவதற்கு அருகதையற்றவள் ஆகிவிட்டார். என்ன காரணம்? அந்த நேரத்துல வாங்கி சாப்பிடத்துல போய் என்ன மாதிரி ஆமா அந்த நேரத்துல என் தாயார் மாதவிடாய் அடைந்திருக்கிறாங்க. அப்படின்னா வீட்டுக்கு தூரம் போறா? ஏன் வீடு கட்டி தூரமா போறாங்க? வீட்டுல இருக்குதானா பாரா வீடு கட்டி வீட்டு தூரமா ஏன் போற சொல்றேன்? பெண்களாகப்பட்டவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை உடலிலே இருக்கக்கூடிய அசுத்த ரத்தமாகப்பட்டது வெளியேறணும். ரத்தம் ஆமா சரி. அப்படி மாதவிடாய் அடைந்திருக்கக்கூடிய நேரத்திலே அதன் தாயார் வாங்குவதற்கு மறுத்து விட்டாங்களா, வாங்கலையா? அந்த நேரத்துல மறுபடியும் முனிவரிடத்திலே என் தம்பியார் கொடுக்க முனிவர் ஆகப்பட்டவர் யாகத்திலிருந்து அமிர்தமாகப்பட்ட திறந்து வந்து கொண்டிருந்தது. யாக மறுத்து விட்டாரே அப்படி என்று சொல்லி அதை எடுத்து மறுபடியும் அந்த யாகத்திலே போட்டாரா. அப்படி யாகத்திலே போட்ட உடனே அந்த யாகத்திலிருந்து யார் பிறந்தார்? நான் பிறந்தேன். எப்படி பிறந்தீங்க? 16 வயது மங்கை பருவமாக ஒரு வளர்ந்த பெண்ணாக நான் பிறக்கிறேன். யாகத்திலிருந்து 16 வயது. ஆமா, மங்கை பருவம். ஆமா, அப்படி 16 வயது பெண்ணாக அந்த யாகத்திலிருந்து வன்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பிலே இருந்து அந்த யாகத்திலே 16 வயது பெண்ணாக நான் பிறக்கிறேன். அப்படி பிறந்து வரக்கூடிய நேரம் அந்த யாகத்திலிருந்து பிறந்தேனே. என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு?
யாகத்திலே இருந்து நான் பிறந்தபடியினால் எனக்கு யாக ஜனனி என்ற ஒரு பெயர் உண்டு. அப்படி யாக ஜனனி என்று சொல்கின்றேனே, யாக ஜனனி என்று சொன்ன போதிலும் நான் ஒருவள் மட்டும்தான் பிறந்தேனா? என் உடன் பிறந்தது எகுவிலாகப்பட்டது. எக்குவில் பிறந்தது. ஆமா. செங்கல நீர் மாலை வராஞ்சிகனை மந்திரம் எல்லாம் பிறந்து போய் நேரத்தில் முதன்முதலாக யாகம் செய்யக்கூடிய நேரம். இந்த யாகத்தில் இருந்து ஒரு பெண் பிறக்க கூடாது என்று சொல்லி எனக்கு முன்பதாக பிறந்தவர் யார்? சுங்கல் அதிபன் என்று சொல்லக்கூடிய எங்கள் அண்ணார் துஷ்டதுய்மன் பிறந்தார். ஆமா. அவர் பிறந்து இருக்கக்கூடிய நேரம் என் தந்தை யார் பார்த்தாரா? எனக்கு பாஞ்சாலனுக்கு மகளாக பிறந்தபடினால் பாஞ்சாலி என்றும் யாகத்திலே பிறந்தபடினால் யாக ஜனனி என்றும் குருபதராஜனுக்கு மகளாக பிறந்தபடினால் என்னை திரௌபதி என்றும் நான் பிறக்கக்கூடிய நேரம் கேசரி மார்க்கமாக அசரீர்வாக்கு உரைத்ததா. இந்த பெண்ணால் துவாபராயுகம் அழியும் என்று சொல்லி அசரீர்வாக்கு கேசரி மார்க்கமாக உரைத்ததா. அப்பொழுது என் தந்தை பார்த்தாரா, இப்பேற்பட்ட பெண்ணால் துவாபராயுகம் அழியும் என்று சொல்லி அசரீர்வாக்கு உரைக்கிறதே, இந்த பெண்ணை நம்ம வளர்க்கலாமா, நமக்கு தேவையா அப்படி என்று சொல்லி என்னை எடுத்து பேச பார்த்தாராம். அந்த நேரத்திலே சிகண்டியாகப்பட்டவளை என்னை எடுத்து வளர்க்கக்கூடிய நேரம் மறுபடியும் என் தந்தை பார்க்கிறார், இந்த பெண்ணால் நமக்கு ஏதாவது நன்மை கிட்டும், இந்த பெண்ணை விடக்கூடாது என்று சொல்லி என் தந்தையானவர் மறுபடியும் அழைத்து வந்த நாளொரு மேனியமாக பொழுதொரு வண்ணமாக என்னை வளர்க்கிறார். அப்படி வளர்த்து இதோடு சிறப்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் சகையால் சொல்லுங்கம்மா, எனக்கு சுயவரத்தை ஏற்படுத்தினார் என் தந்தையார். சுயவரனா போட்டி, என்னை திருமணம் செய்வதற்காக. பாண்டவர்களை இவர் ராஜாக்கள் அரக்கு மாளிகையிலே வாரணாவதம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே உரிய நாள் சூதி நாள் மாளிகை கட்டி அந்த மாளிகையிலே குடிப்புகர வைத்து இவர் ராஜாக்களையும் அரக்கு மாளிகையிலே மாண்டு விட்டார் என்று சொல்லி செய்தியாகப்பட்டது உலக மக்களுக்கு தெரிகிறது. இந்த நேரத்திலே இவர் ராஜாக்களை நடுப்பிறந்தராக விளங்க வரக்கூடிய, ஆனால் அழகு மன்னருக்கு என்னை தினந்தோறும் அவருக்காகவே என்னை பெற்றெடுத்து வளர்த்திருக்கிறார் என் தந்தையார். அப்பேற்பட்டவரை மணக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த அரக்கு மாளிகையிலே மாண்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த ஐவர் ராஜாக்கள் மாண்டு இருந்தால் வரமாட்டாங்க, உயிரோடு இருந்தால் வருவார்கள் என்று சொல்லி கவலிமாபுரி பட்டினத்திலே என் தந்தை யார் சுயவரத்தை ஏற்படுத்தி விட்டார். சுயவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் உயிரோடு இருந்தால் எப்படியாவது வருவார்கள் என்று சொல்லி சுயவரத்தை ஏற்படுத்தி விட்டார். என் மகளுடன் பிறந்த மரியாதை இல்லை, யார் வளைக்கிறார்களோ மந்திரத்தை யார் ஓதுகிறார்களோ யார் அறுக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பிள்ளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி சுயவரத்தை ஏற்படுத்தினார். அப்பொழுது எத்தனையோ நாட்டு அரசர்கள் பார்க்கிறார்கள், ஒருவரால் கூட வளைக்க முடியவில்லை. இறுதியாக யார் வருகிறார்கள்? ஐவர் ராஜாக்கள் அந்தனர் வேடத்திலே வருகிறார். அந்தனர் வேடத்திலே வந்து யாராக இருந்தாலும் சரியே, ஜாதி மத பேதம் கிடையாது. அந்த நாரா இருந்தாலும் சரியே, அச்சக்காரன் பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, வில்லை வளைத்தால் என் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லி தந்தையார். அந்த நேரத்திலே இவர் ராஜாக்கள் அந்த நேரத்திலே வந்து நாங்கள் வளைக்கலாமா என்று கேட்கக்கூடிய நேரம் யாரா இருந்தாலும் சரி வளைக்கலாம் என்று சொல்லிவிட்டார். இவர் ராஜாக்கள் நடுப்பிறந்தராக வளரக்கூடிய என் கணவர், என் பதியாகிய மன்னவர் அந்த வில்லை வளைத்தார், அச்சுக்குறி அரைத்தார், அந்த மங்கையை கரப்பற்றுகிறார். உங்களை திருமணம் செய்து விட்டார். என்னை கரம் பற்றி கொண்டு அழைத்துக் கொண்டு செல்கிறார். அப்படி என் கையை பிடிக்கக்கூடிய நேரம் பாக்குறேன், யாரோ ஒருத்தர் அந்தனர் ஒருவர் வந்தாரு. அந்தனர் ஒருவர் வந்து வில்லையால் வில்லை வளைத்து விட்டாரு. யாரோ எந்த ஜாதியோ எந்த மதமோ தெரியவில்லை, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யாரு ஐயா சொல்லுங்க கேக்குறேன். அப்ப சொல்றாரு, இவர் ராஜாக்கள் தான், நாங்க உருவத்தை மாற்றி வந்திருக்கிறோம், ராமனர் வேடத்துல வந்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னாரு. நம்ப கிடையாது, நீ நம்ப வேண்டும் என்றால் வழி கிடையாதுன்னு சொல்லி முதுகுல இருக்கிற மச்சரியாக பாரு அப்படின்னு காமிச்சாரு. அப்பொழுது நம்பிக்கொண்டு தாயாரிடத்தில் அழைத்துக் கொண்டு செல்கிறார். தாயாரிடத்தில் சென்று ஒரு மலர் கொண்டு வந்திருக்கிற மாமா, மலரா இருந்தா ஐவர் ராஜாக்கள் பகிர்ந்து அந்த வாசனையை முகத்தை பாத்துங்க. மலர்னு சொன்ன உடனே தாயார் உள்ளே இருந்து ஐவர் ராஜாக்களும் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்களே. அம்மா மலர் கொண்டு வரவில்லை, ஒரு கனி கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் போது, கனியா இருந்தாலும் சரியே அந்த கனியை 5ஆ பிரித்து 5 பாகமா ஆளுக்கு ஒரு கிளிப்பா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிய உடனே நான் பாக்குறேன், என் கணவர் பார்க்கிறார், அம்மா மலர் இல்லையம்மா, கனி இல்லையம்மா, கன்னி பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அழைத்த உடனே தாயார் வருகிறார்.
அவர் தாயார் வந்து பார்த்த உடனே முதலாக கன்னிப்பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறது என்றால் உன்னுடைய மனைவி உனக்கு சொந்தம் என்று சொல்லியிருப்பேன். ஆனா நீ மலர்னு சொன்ன, கனின்னு சொன்ன, இவர் ராஜாக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிவிட்டு தாய் வாக்கோ நாய் வாக்கோ சத்தியம் தவிர சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள் கோடி தாண்டாத குருகுலத்து அரசர்களாக இருந்து ஒரு வாக்குக்கு மேல மறு வாக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் ராஜாக்களுக்கு அழியாத பத்தினி பாஞ்சாலியா வாழட்டும். ஆமா, அழியாத பத்தினி 5 பேருக்கு மன அப்படி பத்தினி இவர் ராஜாக்களுக்கு தாயார் சொல்லிய வாக்கு பிரகாரம் நான் பத்தினி பாஞ்சாலியாக இவர்களுக்கும் மனைவியாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். சரி, அப்படி ஐவர்களுக்கு மனைவியாக வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய நேரம் நாங்கள் சீரோடு சிறப்போடு வாழ்வது பொறுக்காமல் கடும்பாவில் துரியோதனாகப்பட்டவன் இருந்துக்கென்று அழைத்து சூதினால் பகடையாடி நாடு நகர உப்பு சட்டி வரையோடு முதலமாக பறித்துக் கொண்டு கானகமே கதி என்று ஓட்டினான். கானகத்திலே சென்றோம். முதல்வனத்திலே செல்லக்கூடிய நேரம் சூரியவனத்திலே எங்களோடு 4000 பிராமணாக்கள் வருகிறார்கள். தர்மமே கானகம் செல்கிறது என்று சொல்லி 4000 பிராமணாக்கள் வரக்கூடிய நேரம் சூரிய பகவான் பார்க்கிறார். அம்மா, இவர் ராஜாக்களோட கானகம் செல்றீங்க, 12 ஆண்டு எப்படி வனவாசம் கழிப்பீங்க, ஓராண்டு அஜ்ஞாதவாசம் எப்படி கழிப்பீங்க அப்படி என்று சொல்லி சூரிய பகவான் அச்சா பாத்திரத்தை கொடுத்தார். ஒரு சிறிய பாத்திரத்தை கொடுத்தார். நாளை நேரம் சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் மறுபடியும் உச்சி பொழுது வருவதற்கு உள்ளதாக என் மனசுல என்ன வேணும்னு நினைக்கணும் அதை பாத்திரம் நம்பிடும். சாப்பாடு வேணும்னு நினைச்சுனா நிறைஞ்சிரும். 1000 பேரை உட்கார வச்சு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாலும் அந்த பாத்திரம் குறையாது, நிறைஞ்சினே இருக்கும். அப்பேற்பட்ட அச்சா பாத்திரத்தை கொடுத்தார். இந்த அச்சா பாத்திரத்தை ஏந்தி கொண்டு முதல்வனம் சூரியவனம், 2வது ராமரிஷிவனம், 3வது முருக்க மகாரிஷிவனம், 4வது கால மகாரிஷிவனம், 5வது சைந்தவனம், 6வது காமதேனு பர்வதம், 7வது கந்தரு பர்வதம், 8வது குருபரிஷிவனம், 9வது ரோமரிஷிவனம், 10வது பாலைவனம், 11வது உட்குரிவனம், 12வது காமிகவனம். இப்படி எல்லாம் 12 வனமும் கழித்து ஓராண்டு அக்காத வாசம் கழித்து நாங்க நாட்டை கேட்டோம். நாட்டை கொடுக்க மறுத்தார் படும்பாவி துரியோதனன். சண்டை என்பது ஏற்பட்டது. சண்டை ஏற்பட்ட உடனே அந்த சண்டையிலே துரியோதனாதிகள் சேனைகள் 11 அக்ரோணி சேனை, எங்களுடைய சேனைகள் 7 அக்ரோணி சேனை, மொத்தம் 18 அக்ரோணி சேனைகளும் ஆண்டது. எஞ்சி நின்றவர்கள் நாங்கள் இவர் ராஜாக்கள் தான் நின்றோம். அப்படி சரிங்க இன்றோடு இந்த சேனை எல்லாம் அடித்து அந்த துரியோதனாதிகளை வென்று என் அன்னாராக விளங்கக்கூடிய கண்ண பெருமான் இந்த கூந்தலை முடிவதற்கு உறுதுணையாக இருந்தார். நான் அன்று தினத்திலே பெருத்த சபதம் வைத்து போன படும்பாவி துரியோதன வஸ்திரமாக செய்தான். அந்த செய்யக்கூடிய நேரத்தில் பெருத்த சபதம் வச்சு போனேன். இந்த கூந்தலை விரிச்சு விட்ட கூந்தலை மறுபடியும் முடிக்க மாட்டேன், நீ சாகணும் அப்பதான் நான் முடிப்பேன். சபதம் வச்சு போனேன். எங்க அண்ணாரு முடித்து விட்டார், அண்ணன்மார்கள் முடித்தார்கள். இந்த கூந்தலை விரித்து கூந்தலை முடிந்து கொண்டு பூவோடும் பொட்டோடும் மாங்கலியத்தோடு இன்றோடு 31 நாட்களாக 31 நாள் ஆமா சிம்மாதனத்திலே என் மூத்த மன்னவர் அரசராகவும் என் இளைய மன்னர்கள் சிற்றரசர்களாகவும் நான் ராணியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த குறையே கிடையாது. இத்தனை நாட்களாக அதுக்கு முன்னெல்லாம் குறையா இருந்தோம், இப்பொழுது அதெல்லாம் நீங்க விட்டு சுக சேமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே என் பதியாகி மூத்த மன்னவர் அழைப்பு மனைவியாகிய பாஞ்சாலி வரவழைத்திலே அழைத்து வந்தாயா? வந்து விட்டாங்க. அப்படியா? அசல் பார்க்கலாம். அப்படியா வேண்டும். நீங்கள் பொறுப்பா
கமலங்களுக்கு பன்னிரால் கழுவி பட்டாடையால் துடைத்து மன விசக்கூடிய மலர்களை கொண்டு வந்து பாதத்திற்கு வைத்து தேவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி பணிந்திருக்கிறேன் சுவாமி. சுபத்தோடு வந்துருவா இது பாஞ்சாலி. என் பாத தரிசனத்தை பெற்று இதோ சபையில வந்திருக்கிறார்களே குருபரிவார்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று 100 வயதாக வாழ கடவுதம்மா. வாக்கியமே எனக்கு பாக்கியமா என்று சுவாமி. இருந்தாலும் ஒரு வாக்கியம் எப்படி கேட்கட்டுமா? கேள் பார்க்கலாம். உண்மைதான், மிகவும் சந்தோஷம் கண்ணியமானே. ஆமா, இருந்தாலும் மனைவியாக வழங்கக்கூடிய பாஞ்சாலி வர வேண்டும் என்று சொல்லி பெருத்த ராஜசபை. ஆமா, ராஜசபையிலே ஆமா அழைத்திருக்கக்கூடிய காரணம் சுவாமி, உன்னை எதற்காக சீக்கிரமாக வரவைக்க வேண்டாம்? என்ன காரணம்? இந்த 18 நாள் போர்வழிந்து இன்றைக்கு 31 நாளாக ஆகிறது. இந்த 31 நாளாகவே சிம்மாசனத்தில் அமர்ந்து பார்க்கும் பொழுது என்னை பார்ப்பதற்காகவே யாருமே வரவில்லை, யாரையும் நான் பார்க்கவில்லை. எங்கே சென்று பார்த்தாலும் மேடு பள்ளமாகவும் பள்ள மேலாகவும் தெரிகிறது. சரி, ஒரு நரவாடையாக வீசுகிறது.